ஹதீஸ் 1810. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், என்னுடைய சமுதாயத்தில் தஜ்ஜால் தோன்றுவான். 40 காலம் தங்கியிருப்பான். அது 40 நாளா அல்லது 40 மாதமா அல்லது 40 வருடமா என்பதை அறிய மாட்டேன். அப்போது அல்லாஹ் நபி ஈசா இப்னு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்புவான். ஈசா நபி அவர்கள் அவனை தேடி அழிப்பார்கள். பின்பு மக்களிடம் 7 வருடங்கள் நிம்மதியாக வாழ்வார்கள். 2 பேர்களுக்கிடையே பகைமை என்பதே ஏற்படாது. பின்பு அல்லாஹ் சிரியா நாட்டிலிருந்து குளிர்ந்த காற்றை அனுப்புவான். அணுவளவு நற்செயலோ அல்லது இறை விசுவாசமோ என தன் உள்ளத்தில் வைத்துள்ள பூமியில் உள்ள எவரையும் அந்த காற்று கைப்பற்றாமல் இருக்காது. உங்களில் ஒருவர் மலை பொந்துகளினுள் போய் நுழைந்து கொண்டாலும் அவரின் உயிரை கைப்பற்ற அந்த காற்று அங்கும் நுழையும். மக்களில் கெட்டவர்கள் மட்டுமே இருப்பார்கள். பறவைகள் பறந்து திரிவது போலவும் மிருகங்களின் செயல்கள் போலவும் அவர்களின் செயல்கள் இருக்கும். நல்லதை அவர்கள் அறிய மாட்டார்கள், கெட்டதை விளக்கவும் மாட்டார்கள். அப்போது அவர்களிடம் ஷைத்தான் தோன்றி, நான் கூறுவதை நீங்கள் ஏற்பீர்களா என்று கேட்பான். நீ எங்களுக்கு ஏவுவது என்ன என்று கேட்பார்கள். உடனே அவர்களுக்கு சிலைகளை வணங்கும்படி கட்டளையிடுவான். அந்த நேரத்தில் அவர்களுக்கு அவர்களின் உணவு பெருகும், அவர்களின் வாழ்க்கை வளமாக இருக்கும். பின்பு முதல் சூர் ஊதப்படும். தன் தலையை ஒரு பக்கமாக சாய்த்து பின்பு உயர்த்தி அதனை கேட்பார்கள். அவர்களில் இதனை கேட்கும் முதல் நபர் தன் ஒட்டகத்தின் குடிநீர் தொட்டியை சுத்தம் செய்பவர்தான். உடனே அவர் இறப்பார், மக்களும் இறப்பார்கள். பின்பு அல்லாஹ் சிறு தூறலை மழையாக பொழிய செய்வான். உடனே அதன் மூலம் மக்களின் உடல்கள் உயிர் பெறும். பின்பு மற்றொரு 2வது சூர் ஊதப்படும். அப்போது அவர்கள் எழுந்து நின்று பார்ப்பார்கள். மனிதர்களே, உங்கள் இறைவனிடம் வாருங்கள் என்று கூறப்படும். கேள்விகள் கேட்கப்படுபவர்களாக அவர்கள் நிற்பார்கள். பின்பு நரகத்திற்கு செல்ல உள்ள சிலரை வெளியேற்றுங்கள் என்று கூறப்படும். எவ்வளவு பேர் வரை என்று கேட்கப்படும். 1999 பேர் வரை என்று கூறப்படும். அந்நாளில் சிறுவர்களும் நரைத்தவர்களாக இருப்பார்கள். அந்நாளில் கெண்டை கால்களும் திறக்கப்பட்டிருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 2940.